பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். புல் உலர்ந்து பூ உதிரும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிரும் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய மாம்சம் ஒரு புல்லுக்கோப்பாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. அந்த மாம்சமான மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மேன்மைகள் பெருமைகள் எல்லாம் அந்த புல்லின் மேல் பூக்கிற ஒரு சின்ன பூவுக்கு ஒப்பிடப்படுகிறது. புல் உலர்ந்து போகிறது, மனிதனுடைய மாம்ச பலன் புய பலன்கள் எல்லாம் உலர்ந்து போகிறது. அந்த மாம்ச பலத்தினால வரக்கூடிய மேன்மை மகிமைகள் எல்லாம் பூவானது உதிர்கிறதை போல உதிர்ந்து விழுகிறது. ஆகவே இந்த ஜனத்தை ஆண்டவர் புல்லுக்கு ஒப்பிடுகிறார். கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவனுடைய சுயத்தினால் வரக்கூடிய மேன்மைகள் சுய பலன் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, புல் உலர்ந்து பூ உதிர்ந்து விடுகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய பலன், ஆவியானவர் அருளுகிற ஞானம், ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை தருகிறது. ஆகவே தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, புல் உலர்ந்துவிடும் பூ உதிர்ந்துவிடும், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அந்த ஆவி அதன் மேல் ஊதுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது, வாழ்க்கைக்குள் வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். வேத வசனம் எப்படி நிலைத்து நிற்குமோ அதே போல நம்முடைய வாழ்க்கை வசனத்தினாலே கட்டப்படும் பொழுது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, அது என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார். யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது அந்த ஆவி? அவருடைய வசனங்கள். கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுக்குமே உதவாது. ஆவியின் வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கும். ஆகவே வார்த்தையை அதிகமாய் தியானிப்போம். இரவும் பகலும் விழித்திருந்து தியானிப்போம். தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எதை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கும், அது வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும் பொழுது நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆகவே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிற்கும். ஆகவே ஆண்டுடைய வசனத்தின்படி நடந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், மகிமைகள் என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். வசனம் எப்படி நிலைத்திருக்குமோ அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதமும் மகிமையும் மேன்மையும் ஆட்சிமையும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். ஆகவே வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, மாம்ச பலத்தையும் சுய பலத்தையும் புய பலத்தையும் நம்பாதபடி கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியின் மேல் ஊதும் பொழுது என்னை அது பலனடைய செய்யும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மையான உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஒளியாத தேவனுடைய வசனத்தினாலே ஒவ்வொருவரும் மறுபடியும் பலனடைந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.